உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பா ஆர்டிசியன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா தண்ணூத்து, நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானா சுரக்குமா, அவ்வளோ தண்ணி இருக்குமா. அது உலகத்திலேயே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியன் பேசின், கிரேட் ஆஸ்திரேலியன் பேசின்ல இருக்கு. இன்னொன்று நம்ம ஊர் நெய்வேலியில் இருக்கிறது. நெய்வேலியில் இருக்கிறது உலகத்திலேயே மொத்தமா 2 அதிசயம் அல்ல, ஒரு அதிசயம் நெய்வேலியில இருக்கு, அந்த தண்ணூத்து. ஆனா இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நெய்வேலி தண்ணூத்து கிடையாது. அதே போல இன்னொரு அதிசயம் பாத்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த ஊர்லயும் சிட்டியில சதுப்பு நிலம் கிடையாது. கல்கட்டால கொஞ்சம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவும் சென்னையில பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 15,000 ஏக்கர். எங்க தெரியுமா ஆரம்பிக்குதுங்க? அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி, வேளச்சேரி, இந்திரா நகர், காந்தி நகர், பெருங்குடி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், இதுலெல்லாம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருந்தது. இந்த சதுப்பு நிலம் இருந்ததுன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த தண்ணி அது பிடிச்சி வச்சுக்கும். 2 பக்கம் அது ரெண்டு விதமா நமக்கு உபயோகப்படும். ட்ரைனேஜ், எவ்வளவு தண்ணி பெஞ்சாலும் வெள்ளக்காடு ஆகாது, மெல்லமா அது மொத்தமா ஸ்பாஞ்சு மாதிரி இழுத்துட்டு மிச்சத்தை கடலுக்கு அனுப்போம். அதே போல கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் நமக்கு கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட மிச்சம் இருக்கக்கூடிய 2,500 ஏக்கர்ல அந்த பெலிகன்ஸ், ஆஸ்திரேலியன் பெலிகன்ஸ், பிளமிங்கோ போன்ற பறவைகளை இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். ரோஸ் கலர்ல பறந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்க பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல நீங்க பார்க்கலாம். இது ஒரு அதிசயம். அடுத்த அதிசயம்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அது கூவமாறு தான். சென்னையில் ஓடும் கூவமாறு, அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற கூவம் என்ற ஊர்ல தான் அது வருது. அங்க அந்த தண்ணியை இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எப்ப அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூர்ல வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்துதான் கூவாறு சென்னையில மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்துருக்கீங்க. கிளீனப்புக்கு நீங்க ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. கிளீனப் பண்ணா கூட பத்தாது. அந்த முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பை, அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் கிளீன் அப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையா கிளீன் அப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும் இந்த திடக்கழிவும் இந்த சாக்கடையில திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பை ஆயிடும். அதனால அது ஒரு சஜஷனா தான் சொல்றோம். இதே மாதிரி தான் தர்மபுரியில ஒரு ஆறு இருக்குது, சனத்குமார் நதின்னு. அந்த பாத்தீங்கன்னா சென்டர்ல ஓடும். வத்தல் மலையில பெய்யற மழைய சனத்குமார் நதியில கலந்து அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆற்றுல போய் அது கலக்குது. கிட்டத்தட்ட 33 வார்டு, நகராட்சியில இருக்கிற வார்டுல இருக்கிற அத்தனை சாக்கடையும் அந்த சனத்குமார் நதியெல்லாம் கலக்கப்படுது. என்னதான் அதுல ஒரு காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சிருக்காங்க, அது பாதி வார்டுக்கு தான் உபயோகப்படுது. மிச்ச பாதி வார்டுல எல்லா சாக்கடையும் அதுல போய் கலக்குது. இது மாதிரி நகராட்சிக நல்ல நீர்ல எல்லா ஊர்லயும் இது நடக்குது. நம்ம தர்மபுரி, சென்னை மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் நடக்குது. நல்ல தண்ணீர்ல சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம ஊர்ல எத்தனை ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உருவாகிற ஆறு. வேற எந்த ஆறுமே எல்லா வெளியில இருந்தா நமக்கு வருது. இந்த தாமிரபரணி ஆறுல டன் டன்னா குப்பை, நொய்யல் ஆறுலயும் டன் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்ப கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு ஒரு ஏதோ ஃபண்ட் வந்திருக்குன்னாங்க. அதை கிளீன் அப் பண்ண போறான்னு சொன்னாங்க. கிளீன் அப் பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க? நடைமேடை அமைக்கப்படும், இல்ல வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்க கிளீன் அப் பண்ணாம தாமிரபரணி ஆற சுத்தம் பண்ணாம அது சாக்கடையா இருக்கும் போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? கொசு தொல்லை இருக்கும், துர்நாற்றம் வீசும். நடைமேடையும் அந்த நிழற்குடை கீழே எந்த மக்களும் உட்கார மாட்டாங்க. அதனால அந்த முதல்ல அதை நம்ம சரிப்படுத்தணும். அதே போல தாமிரபரணி ஆறுக்கு கிளீனப்புக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையா இருந்தா முதல்ல அதை நம்ம செய்யணும். அந்த ஆறை நாம் காப்பாற்ற வேண்டும். நொய்யல் ஆறு போன்ற எத்தனையோ அந்த திட்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதை போலவே இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தாங்கல், கரணை, பாக்கம்னு சொல்லுவோம். சென்னையில தாங்கல், கரணை, பாக்கம்னு எந்த ஊர் பேரெல்லாம் முடியுதோ அது எல்லாமே வாட்டர் ஹோல்டிங் பாடிஸ். இப்ப வேடந்தாங்கல்
அதே போலதான் இங்க ஐயப்பந்தாங்கல், ஏன்னா அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. அதே போல பள்ளிக்கரணை, அது வந்து வாட்டர் ஹோல்டிங் பாடி. மார்ஷ்லாண்ட், சதுப்புநிலம், பீர்க்கங்கரணை எல்லாமே தண்ணி பிடிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமா இருக்கட்டும், காரப்பாக்கமா இருக்கட்டும், விருகம்பாக்கமா இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்துல மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா சேத்பட்டு சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, டி நகர், திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட், நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு தான் சொல்றாங்க. லேக் ஏரியா எல்லா நீதிமன்ற வளாகங்களா இருக்கட்டும், கலெக்டரேட்டா இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டினாங்க, அதுவும் ஏரி மேல இருக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி தெரியாத போது அந்த ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அதை பாதுகாப்பு